மீண்டும் இணைந்திருக்கின்றோம். இன்றைய உறவுகளின் சங்கமம் நிகழ்ச்சியினூடாக இன்றைய நிகழ்ச்சியில் மறைந்த மாமனிதர் திரு NS மூர்த்தி என்று எல்லோராலும் அறியப்படுகின்ற நமசிவாயம் சத்தியமூர்த்தி, டாக்டர் நமசிவாயம் சத்தியமூர்த்தி அவர்களுடைய மறைவையொட்டி இரங்கல் நிகழ்வாக இன்றைய நிகழ்ச்சியை அமைத்திருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் எம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். நீண்ட காலமாக அவருடன் இணைந்தவரும் எமது ஆரம்ப போராட்ட காலத்திலே தன்னை தலைவனாக பலவிதத்திலும் செயற்பட்ட சத்யசீலன் போனா சத்யசீலன் அவர்களும் எங்கள் அன்புக்குரிய கர்ணலிங்கம் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். சொல்லுங்கள் சத்யசீலன் அவர்களே, இன்று ஆரம்ப காலத்தில் இந்த இளைஞர்களுடைய போராட்டம் உங்கள் தலைமையிலும் மற்றவர்களுடைய தலைமையிலும் முன்னெடுக்கப்பட்ட ஒரு கால சூழ்நிலையில் இளைஞர்கள் இந்த சிங்கள அரசாங்கங்களுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இந்த வடகிழக்கு இணைந்த தாய பகுதியில் இருந்தார்கள். எந்த வகையிலும் இளைஞர்களை நெருங்க முடியாத சூழ்நிலை காணப்பட்டது. அவ்வாறு இருந்தாலும் கைது செய்யப்படுகின்ற இளைஞர்கள் சிங்கள சிறைகளுக்கு கொடூரமாக கொண்டு செல்லப்பட்ட நிலை இருந்தது. அந்த சிறைகளிலே வாடி பலவிதமான இன்னல்களை சித்திரவதைகளை அனுபவித்த இளைஞர்களும் இருக்கிறார்கள். அந்த காலப்பகுதியில் மருத்துவர் சத்தியமூர்த்தி அவர்கள் இவற்றை தாண்டி பின்பு சிறையில் இருந்த ஒரு அனுபவத்தை நாம் அறிகின்றோம். அதை பற்றி ஒரு முறை கூறுவீர்களா? 1984 ஆண்டு கைது செய்யப்படுகின்ற திரு மாமனிதர் சத்தியமூர்த்தி அவர்கள் 85ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வரையும் வெலிக்கடை சிறையிலே வைத்திருக்கப்படுகின்றார். திரு ராஜதுரை, அப்பொழுது மட்டக்களப்பு எம்பியாக இருந்த திரு ராஜதுரையினுடைய விடாமுயற்சியின் மூலம்தான் அவர் விடுதலை செய்யப்படுகின்றார். இவர் அதுக்கு கைது செய்யப்படுவதற்குரிய காரணம் என்னென்னு சொன்னால், 83ஆம் ஆண்டிலே ஜூலை கலவரம் எங்கள் எல்லோருக்கும் ஒரு எழுச்சியை, அதாவது அந்த கலவரத்தின் மூலம் 3000த்துக்கு மேற்பட்ட தமிழ் மக்கள் சிங்களவர்களாலே கொலை செய்யப்படுகின்றார்கள், அழிக்கப்படுகின்றார்கள். அதனுடைய தாக்கம் அதற்கு முன்பு ஒரு சில, அதாவது சில குழுக்களாக இருந்த இளைஞர் இயக்கங்களை ஒரு மாபெரும் இயக்கங்களாக மாற்றி அமைக்கின்றது சிங்கள அரசுக்கு எதிராக. இந்த காலகட்டத்திலே திரு மூர்த்தி அவர்கள் தனது மருத்துவ பணியை ஆற்றி கொண்டிருக்கின்றார். கலவரத்தை அடுத்து உங்களுக்கு தெரியும், வெலிக்கடை சிறைச்சாலையிலே வைத்திருக்கப்பட்ட திரு குட்டிமணி, தங்கத்துறை, நடேசதாசன் அவருடன் சேர்ந்து டாக்டர் ராஜசுந்தரம் போன்ற பலர் கொலை செய்யப்படுகின்றார்கள். 52 பேர் அன்று கொலை செய்யப்படு 2 நாட்களாக 52 பேர் கொலை செய்யப்படுகின்றார்கள். அதிலே எஞ்சி இருந்தவர்கள், கொலை செய்யப்படாமல் தப்பி இருந்தவர்கள் மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு மாற்றப்படுகின்றார்கள். மாற்றப்பட்ட மட்டக்களப்பு சிறைச்சாலையில் இருந்து 84ஆம் ஆண்டிலே அவர்கள் தப்பி ஓடுகின்றார்கள். ஓடுகின்றவர்கள் மட்டக்களப்பில் இருந்து தரைமார்க்கமாகவும் சிறு தோணி மூலமாகவும் திருகோணமலை அடைந்து திருகோணமலையில் இருந்து யாழ்ப்பாணத்தை அடைகின்றார்கள். இந்த தப்பி ஓடியவர்கள் பல துன்பங்களுக்குட்பட்டிருந்தார்கள். அதாவது கால்முறிவு போன்ற மற்றும் காய்ச்சல், வேறு மருத்துவ தேவைகள் இருந்தது. இந்த தேவைகளுக்காக திரு மூர்த்தி அவர்கள் தனது மருத்துவ சேவையை அவர்களுக்கு உதவி செய்கின்றார். உதவி செய்த காரணத்தினாலே இவர் கைது செய்யப்படுகிறார். அதாவது பின்பு இராணுவம், போலீசாரும் புலர் விசாரணை அதிகாரிகளும் அறிகின்றார்கள் இவர்களுக்கு வைத்திய உதவியை செய்தது யார் என்று. அதற்கு காரணமே அந்த காலத்திலேயே திரு மூர்த்தி அவர்கள் 84ஆம் ஆண்டு விடுதலை புலிகள் இயக்கத்துடன் சேர்ந்திருந்தார். அவருடைய மருத்துவமனையே ஒரு மருத்துவம், அங்கே மருந்துகள்லாம் இருப்பதை விட ஏனைய பொருட்கள் அது காலத்தின் தேவை கருதி பலவிதமான பொருட்கள் அங்கே பாதுகாக்கப்பட்டு இருந்தன. பல இளைஞர்கள் அந்த இடத்தை வந்து செல்வார்கள். அப்படியாக அப்பொழுது அங்கே இருந்த எஸ்பியாக இருந்த பெர்னாண்டோ என்று நினைக்கிறேன், அவர் தான் இவரை கைது செய்தவர். அவர் கூட திரு மூர்த்தி அவர்களுடைய கிளினிக்கு வந்து வைத்திய உதவி பெற்றவர். அவரை பிறகு கைது செய்து சித்திரவதை செய்கின்றார்கள். அவர் குறிப்பாக திரு சத்தியமூர்த்தி அவர்கள் ஒரு வாதம் வந்ததான், ஒரு கால் கொஞ்சம் சூம்பின மாதிரி இருக்கும். அதாவது கடைசி இல்லை, ஆரம்பத்தில் அவர் சிறுவனாக இருக்கும் பொழுதே அது அவர்களுடைய வாதம் வந்திருந்தது. ஆனால் அந்த அப்படி ஒருவரை
கைது செய்ததன் பின்பு இன்ன பொருட்கள் எங்கே அவை எங்கே என்று கேட்டு அவரை சித்திரவதை வேதனைப்படுத்தி அடித்து துன்புறுத்தித்தான் அவரை சிறைச்சாலையிலே அடைத்தார்கள். நீங்கள் கேட்ட கேள்வி அதுதான் நினைக்கிறேன். அதுவும் அவருடைய தற்கால நோய் தாக்கங்களுக்கு ஒரு காரணமாக பேசப்படுகிறது. குறிப்பாக நான் 4 வருடம் சிறையில் இருந்த நான் 1973ஆம் ஆண்டிலிருந்து 77ஆம் ஆண்டு வரை தொடர்ந்து வெளிக்கடை சிறையில் இருந்த நான். ஆனால் அந்த வெளிக்கடை சிறையில் இருந்ததை விட 3 மாதங்கள் 4வது மாடியில் இருந்தன. அப்பொழுது எனக்கு அங்கே உள்ள புலனாய்வு அதிகாரிகள் தரப்பட்ட சித்திரவதைகள், அது அன்றைய காலத்திலும் அது சித்திரவதை தான், இன்றும் சித்திரவதை தான், இந்த சொல் அதுதான். ஆனால் அதனுடைய தாக்கங்கள் என்பது பிற்காலத்திலே நான் உணரக்கூடியதாக, உடல் ரீதியாக உணரக்கூடியதாக இருக்கிறது. அதுபோலத்தான் திருமூர்த்தி அவர்களும் ஏனிய சிறையிலே பாடிய மற்ற இளைஞர்களும் கூட அந்த தாக்கத்தினாலே எத்தனையோ பேர் எனக்கு என்னோடு ஆரம்ப காலத்தில் இருந்தவர்கள் இல்லை எத்தனையோ பேரை நான் இழந்து கொண்டே வந்து இருக்கிறேன். அந்த இழப்பிலே திரு மூர்த்தி அவர்களுடைய இழப்பு என்னை மிகவும் பாதித்திருக்கிறது. நவமணி இணைந்திருக்கின்ற லண்டனில் இருந்து. வணக்கம் நவமணி. வணக்கம், நான் லண்டன்ல இருந்து நவமணி கலைக்கிறேன். மறைந்த மாமனிதர் சத்தியமூர்த்திக்கு அனுதாபங்களை தெரிவித்துக் கொண்டு, உண்மையிலேயே அவர் அமைதியான பேச்சு, ஆறுதலான வார்த்தைகள், அது இந்த நான் நினைக்கிறேன் வெளிநாடுல வாழ்ற அத்தனை மனிதர்களையும் கவர்ந்திருக்கும் என்று நினைக்கிறேன். திருகோணமலையை பிறப்பிடமாக கொண்டபடியால் அவருக்கு அந்த உணர்ச்சிகள் உண்மையிலேயே வவுனியா மட்டக்களப்பு திருகோணமலையில் வாழ்ந்த மக்களுக்கு அந்த இராணுவத்தின் சோதனைகளுக்கு ஊடாக அவர்கள் அந்த அதில இருந்து வெளிப்பட்ட விதம், அவர்களுக்கு அந்த இராணுவத்திலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற போராட்ட உணர்ச்சிகள் வெளிவந்திருக்கிறது. அது அவருடைய வெளிப்பாடாக வெளியில் வந்தது வடிவாக தெரிய வருகிறது. நான் மனித உரிமை செயலகத்தில் யாழ்ப்பாணத்தில் வேலை செய்வதன் என்ற அடிப்படையிலே அந்த மட்டக்களப்பு வவுனியா மன்னர் மக்களுடைய வேதனைகள் நல்லா அறிந்தவன் என்ற அளவில் நான் சொல்றேன். நான் யாழ்ப்பாணத்தவனாக இருந்தாலும் அந்த வன்னி மட்டக்களப்பு மக்களுடைய வேதனைகள் எனக்கு நல்லாக புரிகிறது. அதே போல இந்த மறைந்த மாமனிதர் சத்தியமூர்த்தி அவர்கள் கண்ணீர் வெள்ளம், சுனாமி போன்றவர்கள் பங்கு பெற்ற பொழுது அவர் அந்த எங்களோட அவர் தான் ஒரு வைத்தியராகவோ இல்லை நான் ஒரு பெரிய நிறுவனத்தின் தலைவராகவோ நினைக்காமல் சாதாரண மனிதராக எங்களோட கதைத்த விதம் உண்மையிலேயே மனித கவர்ந்த விதங்கள். அதை விட அவர் 2009ஆம் ஆண்டு அந்த முள்ளிவாய்க்கால் வேதனை மனித அவலத்தின் பிறகு அவருடைய மனம் வேதனை அடைந்து நோய்வாய்ப்பட்டவர் என்றது தெரியும். அவர் அந்த நிலையில கூடியே நான் அந்த உறவுகளோட அந்த வேதனைப்பட்டு வாழ்விழந்த உறவுகளுக்கு நான் உறவுகள் குடும்பங்களோட இணைக்கிறவள் என்ற அளவிலே எனக்கு தெரியும். மணிப்பாமில உள்ள ஒருவர் சொன்னார், தனக்கு மூர்த்தி ஐயா எனக்கு 12,000 தந்தார் என்று. அது யாருக்கும் தெரியாது. அப்படி அவர் எந்த இடத்துல யாருக்கு உதவ வேணும்ன்றதை அந்த அந்தந்த நேரத்துல தந்த யாரையும் அந்த உணர்ச்சி வசப்படாமல் ஆறுதலாக அமைதியாக அது செய்து முடிக்கிறவர் என்றதை தெரியும். அதே நேரத்தில் அவர் அந்த வெண்புறா நிறுவனத்தை இயக்க முடியாமல், இந்த 2009க்கு பிறகு இந்த வருத்தத்தின் மூலமாக இயக்க முடியாமல், அதாவது இயக்க முடியாமல் இருக்கிறது என்றதுக்காக அதை இன்னொருவர்கிட்ட ஒப்படைக்க வேண்டும் என்ற முழு மூச்சாக உதவினவர். அது போல அந்த கல்வி வளர்ச்சி என்றதை பார்த்தால் இந்த மலையக மக்கள் தான் இந்த 83ஆம் ஆண்டுக்கு பிறகு போருக்கு பிறகு வந்து இந்த வன்னி பகுதிகளில் குடியேறினவர், வன்னி மட்டக்களப்பு பகுதிகளில் அவர்களுக்காக அந்த தொண்டராசிரியர்களை நிறுவி அந்த தொண்டராசிரியர்களுக்காக இந்த வெண்புறா நிறுவனத்தின் ஊடாக TRR ஊடாக பணங்களை அனுப்பி அதில் 5 பேர் அந்த மாண்டவர்கள் அந்த கடத்தப்பட்டு மாண்டவர்கள் என்றது உரிய எங்களுக்கு தெரிஞ்ச நிலைகள். அப்படிப்பட்டவர்களை கூடியே அந்த கல்வி வளர்ச்சி மேம்பட வேணும் என்றதுக்காக அந்த மலையக மக்களின் கல்வி வளர்ச்சியோ எங்கள் தமிழ் மக்களுடைய கல்வி வளர்ச்சி அழியப்படாத என்றதுக்காக உந்து துணையாக இருந்து எந்தெந்த நிறுவனத்தில் யாராக இருந்தாலும் பதுளையில கூடிய அவர் அந்த நிறுவனங்களை நிறுவக்கூடிய அளவுக்கு அவர் அந்த எந்த மக்களாக இருந்தாலும் தமிழ் மக்களுக்காக ஓயாது உழைத்த எங்களுடைய தமிழரின் சாபக்கேடு நல்ல மனிதர்களை நாங்கள் இழந்து வர்ற நிலை எங்களுடைய தமிழரின் சாபக்கேடு என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சகோதரி நவமணி. ஒரு முக்கியமான நேரத்தில் ஒரு முக்கியமான அவருடைய நினைவுகளை பகிர்ந்திருக்கிறீர்கள். நன்றி நன்றி. நீங்களும் ஒரு மனிதநேய பணியாளர் என்ற முறையில் அது சிறப்பாக அமைந்தது. வாழும் பொழுது ஒருவரை பற்றி நாம் பெரிதாக அலட்டிக் கொள்வதில்லை என்று சொல்வார்கள். வாழும் பொழுது அவன் எவ்வளவு சீரும் சிறப்புமாக தன்னுடைய சமூகத்துக்கும் இனத்துக்கும் மொழிக்கும் தான் சார்ந்த குடும்பத்துக்கும் எவ்வளவுதான் அவன் பாடுபட்டாலும் உழைத்தாலும்
இருந்தாலும் அவன் மீது சேறு பூசிக்கொண்டே இருக்கும். இதற்கு நான் நினைக்கிறேன் டாக்டர் மூர்த்தி அவரும் விதிவிலக்கு இல்லையாண்டு இந்த மறைந்த பின்பு அவருடைய அருமை பெருமைகளை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது அல்லவா? நிச்சயமாக. அதாவது வாழும் காலத்திலே எங்களுடைய ஒருவருடைய சேவைகளை, மனிதநேய பண்புகளை, அவருடைய சிறப்புகளை பேசுகின்ற ஒரு வளமுறை தமிழ் பண்பாட்டில் இல்லை, அல்லது கௌரவிப்பது கூட இல்லை. அதை நாங்கள் அதிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். ஆனால் திரு சத்தியமூர்த்தி அவர்களை பற்றி நாங்கள் இன்று குறிப்பாக 3 நிகழ்ச்சிகள் இங்கே நடத்திவிட்டோம். மேலும் பல நிகழ்ச்சிகளை மற்றவர்கள் நடத்துகின்றார்கள், மற்ற நாடுகளில் நடக்கப்படுகின்றது. அதன் மூலம் ஒரு திருப்தியை தமிழ் சமுதாயம் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றதுதான் நம்புகிறேன். அல்லது அதுக்கு அவர் வாழும் பொழுது அவரை வாழ்த்தாமலோ அல்லது அவரது சேவையை பாராட்டாமலோ இருந்தவர்கள் அவர் வாழ்ந்ததன் பின்பு தொகுப்பாக அதை பல நாடுகளிலும் இன்று அதை செய்யும் பொழுது ஒரு சரியாக மகிழ்வாக இருக்கின்றது. மக்கள் தங்களுடைய கடமையை செய்கின்றார்கள் என்று நிம்மதியாகத்தான் இருக்கு. நன்றி. இப்பொழுது முருகானந்தன் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம் முருகானந்தன் அவர்களே. வணக்கம். என்னென்றால் 3 விடயங்களை மிகச் சுருக்கமாக குறிப்பிடுகின்றேன். முதலாவதாக எங்களுடைய மூர்த்தி அண்ணனுக்கு நாங்கள் நிறைய எங்களால் முடிந்த அளவுக்கு எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை அவருடைய அந்த இடத்துக்கு குழும வேண்டும். இது ஒரு தமிழருடைய புலம்பெயர் வரலாற்று நிகழ்வுகளிலே குறிப்பிடத்தக்க ஒன்றாக அமைகின்ற அளவுக்கு எல்லாருக்கும் டெக்ஸ்ட் இமெயில் அக்சஸ் இல்லாதபடியால் இந்த ஊடகத்தின் ஊடாகவும் தெரியப்படுத்த சத்யசீலன் அண்ணா, கருணா லிங்கம் போன்றவர்கள், ஜெகன் எல்லாரும் அதுக்கான காரியங்களை செய்யணும். குடும்ப நிகழ்வு மாத்திரமல்ல, எங்களுடைய மூர்த்தி அண்ணனுடைய நிகழ்வு, ஆகவே தமிழ் தேசியத்தினுடைய ஒரு நிகழ்வு. 2வதாக என்னுடைய ஈழம் ரஞ்சன் என்ற தம்பி அடிக்கடி டாக்டரோட தொடர்பாக இருந்தவர் சொன்னார், டாக்டர் கடைசி நாட்களில் எல்லாம் மிகவும் கவலையா இருந்தார். நாங்கள் அந்த ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறோம், லட்சியத்தை ஒன்றா உள்ளவர்கள் ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறோம் என்று. அப்ப அதையும் நாங்கள் ஒரு செய்தியாக எடுத்து இப்ப 2 மாவீரர் 2 முள்ளிவாய்க்கால் என்றதுகளில் இருந்து எங்களை தாண்டதுக்கு மூர்த்தி அண்ணனுடைய நினைவுகளையும் மனதில் தேக்கினால் சில வேளைகளிலே அதுவும் இந்த ஒற்றுமையை பலப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். அடுத்ததாக இப்ப பிரின்ஸ் சார்ல்ஸ் கூட இந்த ஸ்லைட்ல வந்தார். இப்ப இந்த நாட்டு அரசியலாளர்கள் டேவிட் மிலிபேண்ட் மற்றது இப்ப உள்ள நிறைய அரசியல்வாதிகள் சொல்லுன்றது போல இந்த பொதுநலவாய மாநாடு ரத்து செய்வதற்கு கூட மூர்த்தி அண்ணனுடைய தொடர்பை நாங்கள் பயன்படுத்தணும். எப்படி என்றால் இப்ப அவர் உரிமை போராட்டம், அரசியல் உரிமை போராட்டம், ஆயுத வழி உரிமை போராட்டங்களிலே கலந்து கொண்ட ஒரு மனிதநேய பண்பாளர். இப்படியான எங்களுடைய போராட்டத்தை தான் இந்த அநியாயமான முறையிலே ரசாயன குண்டுகளை வீசி அளித்த இந்த அரசாங்கத்துக்கு எங்கள் மகாராணி போக போகிறீர்களா, நீங்கள் ஃப்ரீமேன் பட்டம் தந்தவருடைய அந்த அணியிலே இருப்பவர்கள் நாங்கள் கேட்கின்றோம் என்கின்ற நிலையிலே நாங்கள் இதையும் ஒரு சிந்தனையாக கொள்ள வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி முருகானந்தன் அவர்களே. சுவிட்சர்லாந்திலிருந்து ராஜன் இணைந்திருக்கின்றார். வணக்கம் ராஜன். நான் ராஜன் கேட்கின்றேன். என்னன்னு சொன்னால் மூர்த்தி மருத்துவ டாக்டர் அவர்கள் ஒரு சிறந்த ஒரு பங்காளராக செயற்பட்டிருக்கின்றார். அவருடைய இதை பார்க்கின்ற போது அவர் ஆரம்ப இந்தியாவில் கூட இருந்து காயப்பட்ட போராளிகளுக்கு மருத்துவ உதவியில் செய்திருக்கின்றார். அவர் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து எங்களோட போராட்டத்துக்கு மிகுந்த வலு சேர்ந்து இயங்கி இருக்கின்றார். அதாவது பல பொது விஷயங்கள் எல்லாம் ஈடுபட்டிருக்கின்றார். வெண்புறா நிறுவனத்தை நடத்தி இருக்கின்றார். உண்மையாக இப்படியான அரிதானவர்கள் எங்களுடைய தமிழ் மக்களிலே இப்படி அரிதானவர்கள் அவர்கள் இறந்து போகின்ற போது எங்களுக்கு சரியான வேதனையாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் எங்களுடைய போராட்ட காலத்தில் கூட அண்டன் பாலசிங்கத்தார், தமிழ் செல்வன் இப்படி போன்ற பெரிய பெரிய முக்கிய தலைவர்கள் இறந்து கொண்டு போகின்ற போது எங்களுடைய போராட்டம் பின்னோக்கி போகின்றது என்பதை எண்ணி பார்க்கணும். அதே போல மருத்துவர் மூர்த்தி அவர்கள் கூட இறந்த போது எங்களுக்கு சரியான கவலையாக இருக்கின்றது. ஏனென்றால் இப்படியானவர்கள் எங்களுக்கு தொடர்ந்து இருக்க வேண்டும். இப்படி பொது வேலை செய்பவர்கள் எங்களுடைய இனத்திலே சரியாக குறைவாக இருக்கிறார்கள். ஆகவே பொது வேலை செய்பவர்கள் நிலைத்து மேலோங்கி வாழ வேண்டும் என்றுதான் நாங்கள் ஆசைப்படுகிறோம். ஏனென்றால் அவர் தமிழ் மக்களுக்கு தொடர்ந்து சேவையாற்ற வேண்டும் என்று சொல்லி இப்படியானவர்கள் இது செய்கின்ற உதவி எங்களுக்கு தமிழ் மக்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும் என்று கூறி வாய்ப்பு தந்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.
வணக்கம். நன்றி ராஜன். இந்த நேரத்தில் நான் சதீஷன் அண்ணாவிடம் முன்பாக இவர் சொன்ன ராஜனுடைய கருத்தை வச்சு இன்றைக்கு இறப்பிருந்தால் பிறப்பிருந்தால் இறப்பு நிச்சயம், அது யாருமே தவிர்க்க முடியாது. இருப்பினும் வாழும் பொழுது எல்லாரையும் கௌரவிக்க வேணும், வாழ்பவர்களை பயன்படுத்திக் கொள்ள வேணும். அது நீங்க சொன்ன கருத்து உண்மை. ஆனால் இன்றைக்கு நாங்கள் எத்தனையோ மூத்தவர்கள், இன்றைக்கு ஒரு காலத்தில் பார்க்க சொன்னால் அண்ணனுடைய காலத்தில் இருந்த பெரும் பெரும் தமிழரசு கட்சி, தமிழ் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் எல்லாம் தங்களுக்கான மற்ற ஒரு சந்ததியினர் தங்களை தயார்படுத்திக் கொண்டார்கள். அதே அந்த நிலைக்கு காரணம் மக்களிடம் இருந்த ஒரு எழுச்சியும் ஒற்றுமையும். இந்த நேரத்தில் நாங்கள் முத்தியண்ணாவினுடைய நினைவு நேரத்தில் நாங்கள் ஒரு வேண்டுகோளையும் விடுக்கலாம். இதில் முருகானந்தன் மற்றவர்கள் கேட்டது போல நாங்கள் எங்களுக்குள்ள இருக்கிற ஒற்றுமையை அல்லது இந்த பலவீனத்தை நாங்கள் புரிந்து கொண்டு எங்களுடைய பலத்தை எதிர்பார்த்து இந்த பலத்துக்காக நாங்கள் ஒற்றுமைப்பட்டு எங்களுக்குள்ள நல்ல ஒரு உணர்ச்சிகரமான தலைவர்களை, உங்களுடைய பின்னணியில் இயங்கக்கூடிய பல தலைவர்களை நாங்கள் இந்த நேரத்தில் உருவாக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். நிச்சயமாக இது அதாவது விடுதலை போராட்டத்திலே நாங்கள் ஏனைய நாடுகளினுடைய போராட்ட வரலாறுகளிலும் இப்படி பல இயக்கங்கள் இருந்தன. அவைகள் ஒன்றாகி, உதாரணத்துக்கு நாங்கள் இன்று இப்பொழுது பார்க்கின்ற பலஸ்தீனிய போராட்டத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். முதல் அரபாத் தலைமையில் இருந்தவர்கள், பிறகு இன்று ஹமாஸ் தமிழில் என்று அப்போ அந்த மாறி அதையும் உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. ஹமாஸோட பேச்சுவார்த்தைகளும் நடத்துகிறார்கள். அதுபோலத்தான் எங்களுடைய போராட்ட வரலாற்று காலம் என்பது ஒரு குறுகிய காலம். அந்த குறுகிய காலத்தில் இந்த பல அமைப்புகள் தோன்றுவது ஒரு இயற்கை. ஆனால் அவைகள் எல்லாம் தங்களை சுய பரிசோதனை செய்ய வேணும். நாங்கள் இப்படி இன்னும் தொடர்ந்தும் இப்படித்தான் விரும்பாக இயங்க வேணுமா என்றதை சுய பரிசோதனை செய்து கொண்டு ஒன்றாக நாங்கள் ஏன் இயங்கக்கூடாது, ஒன்றாக இயங்குவதன் மூலம்தான் எமது கனவான தமிழீழம், மாமனிதருடைய கனவான தமிழீழம், தாயகம், இதனை நாங்கள் அடைய முடியும். அந்த லட்சியத்தை நோக்கி நாங்கள் செல்ல முடியும் என்பதை நான் நன்றி. நாங்கள் குறிப்பாக நீங்கள் அவருடைய இறுதி நேரத்தில் கூட அவருடன் மருத்துவமனையில் நின்று அவருடைய உடலுடன் ஒன்றாக இருந்து அவருடைய குடும்பத்தினருடன் அவருடைய நிலையை பகிர்ந்து கொண்டவர் என்ற முறையில் அவருடைய இறுதிக்கிரியைகள் தொடர்பாக இப்பொழுது நாங்கள் திரையிலே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணியிலிருந்து பிற்பகல் 1 மணி வரை இடம்பெற இருக்கின்ற வணக்க நிகழ்வு தொடர்பான ஒரு சிறு விவரத்தை கொடுக்கலாம். நீங்கள் சொல்லுங்கள் அண்ணா. இந்த வணக்க நிகழ்வு காலை 9 மணிக்கு ஆரம்பமாக இருக்கிறது. சரியாக காலை 9 மணிக்கு மேமன் சென்டரிலே, அதாவது பலத்தில் இருக்கின்ற லண்டன் SW12 0PS என்ற முகவரி காட்டப்படுகின்றது. இந்த முகவரியில் நடக்கும். காலை 9 மணியிலிருந்து மதியம் 12 வரை எங்களுக்கு அங்கே நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நேரத்திலே சகல தமிழ் மக்களும், அங்கே லண்டன் வாழ் தமிழ் மக்களும் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதுடன், குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளிலிருந்து பல நாடுகளிலிருந்து என்னுடன் தொடர்பு கொண்டிருக்கின்றார்கள். அவர்களும் அங்கு பஸ்கள் மூலமாகவும் விமானங்கள் மூலமாகவும் வந்து சேர்கின்றார்கள். அவர்களுடைய வசதியை கருதியும் நாங்கள் எல்லோரும் அந்த இடத்தை எவ்வளவு அதாவது நீங்கள் உங்களுக்கு வசதி இருந்தால் 8 மணிக்கு முதலே அந்த இடங்களை வந்தடைந்து எமது மாமனிதருக்கு அந்த வணக்க நிகழ்வை செய்வதற்கு சகல ஒத்துழைப்பையும் ஒழுங்குகளையும் எல்லோருமே நாங்கள் செய்வதுதான் மாமனிதர் நமசிவாயம் சத்தியமூர்த்தி அவர்களுக்கு கொடுக்கும் இறுதி மரியாதையாக இருக்கும் என்று நம்புகின்றேன். இப்பொழுது மீண்டும் ஒரு முறை திரையில் நாங்கள் அந்த முகவரியை தருகின்றோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணியிலிருந்து பிற்பகல் 1 மணி வரை வணக்க நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. மெமோன் சென்டர், இலக்கம் 2 வைரோட் பலம், லண்டன், போஸ்ட்கோட் SW12 OPS. நீங்கள் பேருந்தில் அல்லது தொடருந்தில் ட்ரெயினில் வருவதாக இருந்தால் கிளப்பம் சவுத் என்ற தரிப்பிடத்தில் இறங்க வேண்டும், அல்லது பலம், கிளப்பம் சவுத் பலம் இரண்டும் பொருத்தமாக இருக்கும். கிளப்பம் சவுத் பலம் 2 தொடருந்து நிலையங்கள். இந்த வணக்க நிகழ்வுகள் தொடர்பாக கண்ணலிங்கன் அவர்களே, எமது தொலைக்காட்சியிலும் நாங்கள் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை செய்ய இருக்கின்றோம். நிச்சயமாக வரும் சனிக்கிழமை மீண்டும் ஒரு முறை இதை பற்றி நாங்கள் கதைக்க இருக்கின்றோம். அதில் மேலதிக விவரங்கள் நாங்கள் தொலைக்காட்சி மூலம் மக்களுக்கு கொடுக்கின்றோம். எனது முருகானந்தன் அண்ணன் கூறியது போல், எங்கள் அண்ணனும் கூறியது போல், எங்கள் அனைவரும் லண்டன் உள்ள அனைத்து மக்களும் மாமனிதர் மூர்த்தி அவர்களின் அவருக்கு இறுதி மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் அவா.
அதற்கு அனைவரும் வந்து அதே நேரம் அங்கே இருக்கும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அங்கு அமைப்பாளர்களுக்கு நாங்களும் ஒத்துழைப்பு கொடுத்து சிறப்பான இறுதி மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி கருணாலிங்கம் அண்ணன். சதீஸ்வரன் அவர்களை, இவருடைய குடும்பத்தை பொறுத்தவரையில் இவருடைய மனைவி எத்தனை பிள்ளைகள் இவருக்கு? அவரது துணைவியார் திரு ரஞ்சினி தேவி அவர்கள், அவரது மகன் டாக்டர் இளங்கோ, அவர் என்னொரு மகள் இருக்கின்றார் கவிதா. இவர்கள் என்னுடைய அறுவை குழந்தைகள். அவர்கள் படும் வேதனை நான் ஒவ்வொரு நாளாகவும் அனுபவித்துக் கொண்டு வருகின்றேன். பிள்ளைகள் அநேகமாக உங்களை போன்றவர்கள் வெளி வேலைகளிலும் நாட்டு வேலைகளிலும் தேசிய வேறு நாட்டு பெற்றோடு தொடர்பான வேலைகளில் ஈடுபடும் பொழுது குடும்பத்தை கவனிப்பது என்பது மிக அரிதான ஒன்றாக இருக்கும். அதுக்கு நான் நினைக்கிறேன் இவரும் விதிவிலக்காக இருக்க மாட்டார். ஆனால் அவர் வாழ்ந்த காலத்திலே அந்த 40 வருடங்கள் ஆக இருக்கட்டுக்கும், ஆனால் அந்த காலத்திலே தமிழ் மக்களுக்கு, தமிழ் ஈழத்துக்கு தன்னால் ஆன ஒரு பூரணத்துவமான சேவையை செய்திருக்கிறார்கள் என்றதிலே நாங்கள் திருப்தி அடைய. உங்கள் வாயிலாக நாங்கள் அதை அறியும் பொழுது இன்னும் அது சிறப்பாக சென்று சேர்க்கிறது. இன்றைக்கு நீங்களும் கூட ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரை நான் சொல்வதென்றில்லை என்றேன் தளராத இந்த நேரத்திலும் கூட உறுதியாக இருந்து எமது மண்ணுக்காகவும் நாங்கள் ஏங்கி நிற்கின்ற எமது விடுதலை லட்சியத்துக்காகவும் உழைப்பது மிக சால சிறந்த விடயம். திரு சத்யசீலன் அண்ணா அவர்களே, உங்களுடைய ஆயுட்காலமும் இன்னும் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று இந்த நேரத்திலே வாழ்த்திக் கொண்டு கருணாலிங்கன் நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் என்று பார்க்கிறோம். நிச்சயமாக நான் முன்பு கூறியது போல் இந்த நிகழ்வுகளை நாங்கள் நடத்துவதே ஒரு கேப் இருந்தது. அதுபடியால் அவற்றை அடிக்கடி செய்தால்தான் மக்கள் இல்லாவிட்ட மறந்து விடுவார்கள். அப்படியால் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அனைவரும் வந்து எங்கள் மாமனிதர் மூர்த்தி அவர்களுக்கு இறுதி மரியாதை கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் முருகானந்தன் அண்ணனும் அண்ணன் கூறியது போல் எங்கள் ஒற்றுமையை இந்நாட்டு மக்களுக்கு முக்கியமாக இந்த காலகட்டத்தில் நாங்கள் காட்ட வேண்டுவது எங்கள் ஒற்றுமை. நாங்கள் பெருந்திரளாக சென்றால்தான் அந்த ஒற்றுமை அங்கே பல எம்பிமார் வருவார்கள் என நான் எதிர்பார்க்கின்றேன். அவர்களுக்கும் எங்கள் ஒற்றுமையை காட்டுவதன் மூலம் இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்தில் கூற விரும்புகின்றேன். மீண்டும் ஒருமுறை மறைந்த மாமனிதர் டாக்டர் நமசிவாயம் சத்யமூர்த்தி அவர்களுக்கு நமது ஆழ்ந்த அனுதாபம் அஞ்சலியையும் தெரிவித்துக் கொண்டு அவருடைய பிரிவால் துயரும் அவருடைய அன்பு மனைவி மற்றும் 2 பிள்ளைகளுக்கும், உற்றார் உறவினர், சகோதர சகோதரிகளுக்கும் மற்றும் நமது நாட்டு மக்கள் அனைவருக்கும் நாம் நமது இரங்கலை தெரிவித்து மீண்டும் சந்திப்போம். விடைபெறுவது NT ஜெகன். வணக்கம்.